Welcome to 7th Standard Social Science class. History Unit 2 Part 1 Art and Architecture of TamilNadu. Children, now we are going to learn about Introduction of Art and Architecture of TamilNadu. Introduction. Dravidian architecture is of indigenous origin. It advanced over time by a process of evolution. The earliest examples of the Tamil Dravidian architectural tradition were the 7th century Rockcut shrines at Mahabalipuram, the absence of monuments in South India. Prior to the 7th century is attributed by scholars to temples ought to have been built in wood, which were eventually destroyed by forces of nature. In Tamil Nadu, the evolution of temple architecture took place in 5 stages. Number 1, the Pallava epoch AD 600 to 850. Number 2, early Chola epoch AD 850 to 1100. Number 3, later Chola epoch AD 1100 to 1350. Number 4, Vijayanagara Nayak epoch AD 1350 to 1600. And number 5, modern epoch AD 1600. இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா அறிமுகம். திராவிட கட்டடக்கலை நம் மண்ணில் பிறந்ததாகும். காலப்போக்கில் பரிணாம செயல்பாட்டின் வழியாய் அக்கலை மேம்பாடு அடைந்தது. தமிழ் திராவிட கட்டடக்கலையின் மரபிற்கு மகாபலிபுரத்திலுள்ள 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த காலத்தில் முந்திய குடைவரை கோயில்களே, அதாவது குகை கோயில்கள் எடுத்துக்காட்டுகளாகும். கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை. அதற்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்க வேண்டுமெனவும் அதன் காரணமாக இயற்கை சக்திகளால் அழிவுக்கு உள்ளாகி இருக்கலாம் எனவும் கவிஞர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டின் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி 5 கட்டங்களாக நடைபெற்றுள்ளது. அவை முதலாவதாக பல்லவர் காலம் கிபி 600 850 வரையும், இரண்டாவதாக முற்கால சோழர்களின் காலம் கிபி 850 1100 வரையும், மூன்றாவதாக பிற்கால சோழர்களின் காலம் கிபி 1100 1350 வரையும், நாலாவதாக விஜயநகர நாயக்கர் காலம் கிபி 1350 1600 வரையும், ஐந்தாவதாக நவீன காலம் கிபி 1600க்கு பின்னரும் என பிரிக்கப்பட்டது. Pallava epoch. The Pallava epoch witnessed a transition from Rockcut to free standing temples. Rockcut temples were initially built by carving a rock to the required design, and then rocks were cut to build temples. The Pallava king Mahendravarman was a pioneer in Rockcut architecture. Mandakapattu temple was the first Rockcut temple built by him. The Rockcut cave structure has 2 pillars in the front that hold it. All the cave temples have simple sanctum cut on the rear side of the wall, with the frontage projecting mandapa, means pavilion, on either side, or 2 dwarabalas, means gatekeepers. This cave architecture reached its decadent phase and gave way to the large structural temples, probably because the structural temples provided a wider scope to the sculptor to use his skill. பல்லவா ஈப்போக் அப்படின்னா பல்லவர் காலம். பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடைவரை கோயில்கள் எனும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானது. குடைவரை கோவில்கள் நிர்மாணிக்கும் போது முதலில் ஒரு மலையின் பாறை பரப்பிலிருந்து தேவைப்படும் வடிவத்தில் ஒரு பகுதி வெட்டப்பட்டு செதுக்கப்பட்டு தனியொரு பாறையாக ஆக்கப்படும். பின்னர் அப்பாறையே செதுக்கப்பட்டும் குடையப்பட்டும் கோவிலாக வடிவமைக்கப்படும். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பல்லவ அரசர் மகேந்திரவர்மன் ஆவார். மண்டகப்பட்டிலுள்ள குடைவரை கோவிலே அவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோயிலாகும். குடைவரை கோவிலின் முன்புறம் அமைந்துள்ள 2 தூண்கள் அக்கோயிலை தாங்கி நிற்கும். குடைவரை கோவில்கள் அனைத்திலும் பின்புறச் சுவற்றில் செதுக்கப்பட்ட
ஒரு கருவறையையும் அதற்கு முன்பாக ஒரு முன்னோக்கிய மண்டபத்தையும் கொண்டுள்ளன. மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் துவாரபாலகர்கள் சிலையாக இடம்பெற்றுள்ளன. குடைவரை கோவில்கள் அமைக்கும் முறை கிபி 700க்கு பின்னர் மறைந்தது. பெரிய வடிவிலான கட்டுமான கோவில்கள் கட்டுவதற்கு வழிவிட்டது. சிற்பிகள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி கல்லிலே கலைவண்ணம் காண கட்டுமான கோவில்கள் அதிக வாய்ப்பினை கொடுத்தது இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். The short temple at Mahabalipuram, also called the Seven Pagodas, was built by the Pallava king Narasimhavarman II. It is the oldest structural temple in South India. The structural temples were built using blocks of rocks instead of a whole block as earlier. Narasimhavarman II, also known as Narasimha, built the Kanjipuram Kailasanatha temple. The Vaikunta Perumal temple at Kanjipuram was built by Nandivarman II. Mahabalipuram means Mamallapuram is built of cut stones rather than carved out of caves. It has two shrines, one dedicated to Shiva and the other to Vishnu. 7 கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் பல்லவ அரசர் 2ஆம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டவை ஆகும். அவை தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவிலாகும். ஒரே பாறையில் ஒரு கோவிலை அமைக்கும் பழைய முறைப்படி இல்லாமல் கட்டுமான கோவில்கள் பாறை பாலங்களை கொண்டு கட்டப்பட்டன. ராஜசிம்மன் என்றும் அறியப்பட்ட பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுவித்தார். காஞ்சிபுரத்திலுள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. மகாபலிபுரத்திலுள்ள 7 கோவில் குடைவரை கோயில்களாக அமைக்கப்படாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டது. இக்கோவிலில் 2 கருவறைகள் உள்ளது. அவை ஒன்று சிவபெருமானுக்கும் மற்றொன்று விஷ்ணுவுக்கும் படைத்து அளிக்கப்பட்டுள்ளது. The Tamil Dravida tradition is exemplified by Rockcut monuments such as Pancha Pandava Rathas, namely Draupadi Rathas, Dharmaraja Rathas, Bhima Ratha, Arjuna Ratha and Nagula Sagadeva Ratha, the outer wall of the Rathas. Especially of Arjuna, Bhima and Dharmaraja are decorated with niches and motifs. The niches have the sculptures of gods, goddesses, monarchs and scenes from mythology. The Arjunan's penance, carved on the face of a granite boulder, is a magnificent relief measuring approximately 100 feet long by 45 feet height. தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்திலுள்ள ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் என்றழைக்கப்படும் திரௌபதி ரதம், தர்மராஜர் ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம் ஆகியன சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. ரதங்களின் குறிப்பாக அர்ஜுன, பீம, தர்மராஜ ரதங்களின் வெளிப்பக்க சுவர்கள் மாடக்குழிகளாலும் பூவாணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மாடக்குழிகள் ஆண் பெண் தெய்வங்கள், அரசர்கள் ஆகியோரின் சிற்பங்களையும் புராண காட்சிகளையும் சித்தரிக்கும் சிற்பங்களையும் கொண்டுள்ளன. மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. அர்ஜுனன் தவமிருக்கும் காட்சி பிரம்மாண்டமான கலைப்படைப்பாகும். இக்கருங்கல் பாறை ஏறத்தாழ 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் கொண்டதாகும். Pandya temples in the Pallava epoch. Early Pandyas were the contemporaries of the Pallavas. Unlike the Pallavas, Pandyas installed deities in the sanctums in their cave temples. More than 50 cave temples have been found in different parts of the Pandyan Empire. The most important of them are found in Malayadikuruchi, Aanaimalai, Tirupparankunram and Tiruchirappalli. These caves were
dedicated to Shiva, Vishnu and Brahma. In the Shiva temple of Pandyas, the linga is carved out of the mother rock. பாண்டியா டெம்பிள்ஸ் இன் த பல்லவா ஈபோக் அப்படின்னா பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில்கள். முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சம காலத்தவராவர். பல்லவர்களைப் போலல்லாமல் பாண்டியர்கள் தங்களின் குடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர். பாண்டிய பேரரசின் ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் கண்டறியப்பட்டிருந்தன. அவைகளில் மிக முக்கியமானவை மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் காண கிடைக்கின்றன. இக்குகை கோயில்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுளருக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளன. பாண்டியர் காலத்து சிவன் கோயில்களின் லிங்கங்கள் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவையாகும். நந்தி இஸ் ஆல்சோ carved out of the rock. The Sivalingam in the sanctum is installed in the center with enough space all around it. The sanctum also has a drainage canal. The pillars are divided into 3 parts and are of different sizes. The pillars have no uniform ornamentation. The backside walls are divided into 4 niches on which the bas relief images of Shiva, Vishnu, Durga, Ganapati, Subramanya, Surya, Brahma and Saraswati are carved out. The Dwarabala figure on either side of Sanctum. நந்தியின் உருவமும் தாய்ப்பாறையிலிருந்தே செதுக்கப்பட்டதாகும். சிவலிங்கமானது கருவறையின் மையத்தில் சுற்றிலும் போதுமான இடம் விடப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது. கருவறையில் உபயோகித்த நீர் வெளியே செல்ல கால்வாயும் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலில் உள்ள தூண்கள் வெவ்வேறு அளவுகளை கொண்ட 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தூண்களில் இடம்பெற்றுள்ள அலங்கார வேலைப்பாடுகளும் ஒரே மாதிரியாக இல்லை. சுவர்களின் வெளிப்பகுதி 4 மாட குழிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிவன், விஷ்ணு, துர்க்கை, கணபதி, சுப்பிரமணியன், சூரியன், பிரம்மா, சரஸ்வதி ஆகிய கடவுள்களின் உருவங்கள் படைக்கப்பட்டுள்ளன. Rockcut and structural temples are significant part of the Pandya architecture. The illustrious example for Rockcut style is unfinished Kalugumalai Vetuvan Kovil temple. The Vetuvan Kovil, a monolithic temple at Kalugumalai, is hewn out of a huge boulders on 4 sides. At the top of the temple, sculptures of Uma Maheshwara, Dakshinamurti, Vishnu and Brahma are found. Meenakshi Amman temple in Madurai and Nelayappar temple in Tirunelveli represent example of Pandya architectural style. பாறை குடைவரை கோவில்களும் கட்டுமான கோவில்களும் பாண்டியர் கட்டடக்கலையின் சிறப்புமிக்க அம்சங்களாகும். ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கழுகுமலையில் உள்ள முற்றுப்பெறாத வெட்டுவான் கோயிலாகும். கழுகுமலையில் அமைந்துள்ள ஒற்றைக்கல் கோவிலான வெட்டுவான் கோவில் ஒரு பெரும் பாறையின் 4 புறங்களிலிருந்தும் செதுக்கி அமைக்கப்பட்டதாகும். கோவிலின் உச்சியில் உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா ஆகியோரின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலும் பாண்டியர் கட்டடக்கலை பாணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டுகளாகும். Sculptures. The walls of the caves are decorated with the bas relief of the gods and goddesses. In the case of structural temples, the walls of the sanctums are free from image decorations. Instead, the superstructures and the pillars have the sculptures. The sculptures look majestic, having elaborate shoulders, slim bodies, beautiful ornaments and high crowns. Sculptures அப்படின்னா சிற்பங்கள். பாறை குடைவரை கோவில்களில் குகைகளின் சுவர்கள் கடவுளர்களின் புடைப்பு சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கட்டுமான கோவில்களை பொறுத்த மட்டிலும்
கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படவில்லை. மாறாக கருவறையின் மேலுள்ள கட்டுமானங்களிலும் தூண்களிலும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. இச்சிற்பங்கள் கம்பீரமாகவும் அகன்ற தோள்களோடும் ஒடிசலான உடல்வாகுகளுடனும் அழகான ஆபரணங்களோடும் உயரமான கிரீடங்களோடும் காட்சியளிக்கின்றன. திருப்பரங்குன்றம், ஆனைமலை and கழுகுமலை have the base relief of many deities. Shiva, Vishnu, Brahma, Parvati, Subramanya, Ganapati and Dakshinamurti. These are some remarkable images of the cave temples. Many early Pandya images unearthed from Madurai and its surroundings areas are now in Thirumalai Nayakar Museum at Madurai. திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை ஆகிய இடங்களிலுள்ள குடைவரை கோயில்களில் சிவன், விஷ்ணு, பிரம்மன், பார்வதி, சுப்பிரமணியன், கணபதி, தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுளர்களின் புடைப்புச் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த சிலைகள் தற்போது மதுரையிலுள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. Okay children, so far we have learnt about Pallava epoch, Pandya temples in the Pallava epoch, sculptures. Okay children, we will meet in the next video. Thank you.